வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். ஜூன் மாதம் 28ஆம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க, வேகமாக செயல்படுவீங்க. சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுவதும் உண்டு. சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்தால் என்ன அப்படியே உணர்ச்சி பிரவாகம்தான். அது குறிப்பாக சொல்லப்போனால் அம்மா பொண்ணுக்குள்ளே இருக்கும். அப்புறம் சில நேரங்களில் அந்த அக்கா தங்கைகளுக்குள்ள, ஏன்னா பெண்கள் கொஞ்சம் அதிகமாக உணர்ச்சி வசப்படத்தன்மை பெண்களுக்கு அதிகம். ஆண்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லலை, ஆண்களுக்கும் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் வெளிப்படுத்தாமல் செய்வாங்க. ஸோ இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் நல்ல ஒரு மனசுக்கு இனிமையான நல்ல நிகழ்வுகளை கொண்ட வாரம். தன வரவு மிக சிறப்பாக இருக்கும். தெய்வ அனுகூலம் என்பது நிச்சயமாக நல்லா இருக்குது. அதான் 9ஆம் வீடு தெய்வ அனுகூலம். அங்கே தான் 2 பேர் சுக்கிரனும் குருவும் இருக்காங்க. குழந்தைகளால் சந்தோஷம், கணவனால் சந்தோஷம், உடன்பிறப்புகளால் சந்தோஷம், இப்படி இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ரேர் திங். அதனால் சில நேரங்களில் சில ஃபெஸ்டிவ் அக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் நீங்கள் கலந்துக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி ஆகிடுவீங்க. ரொம்ப இனிமையான நினைவுகளை தரக்கூடிய சிறப்பான ஒரு வாரமாக இது அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.